அப்பா! என்ன இவ்ளோ வெயிலா இருக்கு? எப்படி தாத்தா இவ்வளோ நேரமா உட்காந்துருக்கீங்க அடிக்கிற வெயிலுக்கு? அது உட்காந்து பழகிருச்சுடா தம்பி. இந்த வெயில் இப்படி அடிக்க என்ன காரணம்னு நினைக்கிறீங்க தாத்தா? முதல்ல எல்லாம் ரோட்ட சுத்தி ஃபுல்லா மரமா இருக்கும். இப்ப என்னடான்னா, ரோட அகலப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிற மரத்த எல்லாம் வெட்டுறாங்க. ஆமா, ஆமா. அப்புறம் என்னங்கிறாங்க, இருக்கிற மரத்த நாங்க திருப்பி நட்டுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நட்டவும் மாட்றாங்க, ஒண்ணும் பண்ண மாட்றாங்க. இந்த மரத்தெல்லாம் திரும்பி நட்ட வைக்க என்ன தாத்தா பண்ண? வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா இப்பலாம் யாரும் அப்படி பண்றதே இல்ல. இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா, பின்னாடி மழை கூட வராது. ம். அப்புறம் விவசாயத்துக்கு என்ன பண்ணுவாங்க நம்ம ஊர் மக்கள்? விவசாயம் இல்லைன்னா என்ன ஆகும்னு சொல்லுங்க தாத்தா. விவசாயம் இல்லைன்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லாம போயிரும். அப்புறம் பஞ்சம் தான் வரும். அப்புறம் வெளிநாட்டுக்காரங்ககிட்ட தான் போய் கையேந்த வேண்டியிருக்கும். அந்த நிலைமை வராம தடுக்கணும்னா, இருக்கிற மரத்தையாவது நம்ம பாதுகாக்கணும். கண்டிப்பா தாத்தா. இனிமேலாவது மரத்த பாதுகாக்க முயற்சி எடுப்போம். முயற்சி எடுப்போம், முடிஞ்சா மரமும் நட்டுவோம். தாத்தா என்ன சொல்ல வர்றாருன்னா, மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.